கோவை மாவட்டம் செட்டிப்பாளையம் சாலையில் உள்ளது அபிராமி நகர். இருளுக்குள் ஒளிந்திருக்கும் இந்த வீட்டில் சமீபத்தில்தான் ஒரு படுபயங்கர கொலை நடந்து முடிந்துள்ளது. தனியாக இருந்த பெண் ஒருவர் கழுத்து நெரித்து கொடூரமாக கொல்லப்பட்டுள்ளார். அவர் அணிந்திருந்த 8 சவரன் நகைகளும் மாயமாகி இருந்தது. நகைக்காக இந்த கொலை நடந்திருக்க வேண்டும் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை தொடங்கினர். கொல்லப்பட்டவர் தனலட்சுமி, 32 வயதாகிறது. பிசியோதெரபிஸ்டாக வேலை பார்த்து வந்துள்ளார். தனலட்சுமியின் கணவர் இசக்கிமுத்து மாநகராட்சியில் வாகன ஓட்டுநராக வேலை செய்து வந்திருக்கிறார். சம்பவத்தன்று இசக்கிமுத்து வேலை முடிந்து வீடு திரும்பியிருக்கிறார். வீட்டின் உள்ளே தனலட்சுமி மூக்கில் ரத்தம் வழிந்தபடி சுய நினைவின்றி கிடந்ததைக் கண்டு அதிர்ந்து போயிருக்கிறார். மேலும் தனலட்சுமி கழுத்தில் அணிந்திருந்த நகைகள் மற்றும் மனைவியின் செல்போன் காணாமல் போயிருப்பதைக் கண்டு காவல்துறைக்கு தகவல் கொடுத்துள்ளார். வீட்டில் தனலட்சுமி மட்டும் தனியே இருந்த சமயத்தில் இக்கொலை நடந்திருப்பதால் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க அருகில் இருந்த சிசிடிவி கேமராக்களை போலீசார் ஆய்வு செய்திருக்கிறார்கள். அதில்தான் சம்பவத்தன்று தனலட்சுமி வீட்டிற்கு ஒரு ஆணும் பெண்ணும் வந்து சென்றதை காவல்துறையினர் கண்டுபிடித்திருக்கின்றனர். தனலட்சுமியின் செல்போன் சிக்னலை ஆய்வு செய்ததில் அது பொள்ளாச்சியைச் சேர்ந்த சந்திரா ஜோதி என்பவரின் முகவரியை காட்டிக் கொடுத்திருக்கிறது. சந்திரா ஜோதியையும் அவருடன் இருந்த சுரேஷ் என்பவரையும் சுற்றி வளைத்து விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அந்த விசாரணையில்தான் சந்திரா ஜோதி கொடுத்த வாக்குமூலம் காவல்துறையை அதிர வைத்துள்ளது. பிசியோதெரபிஸ்டாக வேலை பார்க்கும் தனலட்சுமி பாலியல் தொழிலாளி என்று கூறப்படுகிறது. கடந்த 2022 பாலியல் வழக்கில் சிக்கிய தனலட்சுமி கோவை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அப்போது சிறைக்குள் வேறொரு பாலியல் வழக்கில் சிக்கிய சந்திரா ஜோதியுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அந்த நட்பு சிறையில் இருந்து வெளியில் வந்த பிறகும் தொடர்ந்திருக்கிறது. உயிர் தோழிகளாக இருவரும் வலம் வந்தாலும் தனலட்சுமி அணிந்துள்ள நகை மீது சந்திரா ஜோதிக்கு பொறாமை வந்திருக்கிறது. அதோடு பாலியல் தொழில் மூலம் தனலட்சுமி நிறைய பணம் சம்பாதித்து வைத்திருப்பார் என்று சந்திரா ஜோதி நினைத்திருக்கிறார். தனலட்சுமியை தீர்த்து கட்டிவிட்டு அவரது பணத்தை கொள்ளையடித்து வாழ்க்கையில் செட்டிலாக நினைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நிறைவேற்ற தன்னுடைய கள்ளக்காதலன் சுரேஷ் என்பவருடன் சேர்ந்து தோழிக்கு ஸ்கெட்ச் போட்டிருக்கிறார் சந்திரா ஜோதி. சம்பவத்தன்று பாலியல் தொழிலுக்கு கஸ்டமரை அழைத்து வருவதாக தோழிக்கு தகவல் கொடுத்த சந்திரா ஜோதி கள்ளக்காதலனையே கஸ்டமராக்கி தனலட்சுமியின் வீட்டிற்கு அழைத்துச் சென்றுள்ளார். சுரேஷும் தனலட்சுமியும் அறைக்குள் உல்லாசம் அனுபவித்ததாக சொல்லப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக சுரேஷ் தனலட்சுமியின் கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளார். கொலை செய்த பிறகு சந்திரா ஜோதியும் சுரேஷும் தனலட்சுமியின் வீட்டை அலசி ஆராய்ந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்தபடி அதிக அளவில் நகைகளோ பணமோ கிடைக்கவில்லை. இதனால் தனலட்சுமியின் கழுத்தில் அணிந்திருந்த 8 சவரன் நகைகளை மட்டும் கொள்ளையடித்துவிட்டு இருவரும் தப்பிச் சென்றிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக சந்திரா ஜோதி மற்றும் சுரேஷ் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். கூடா நட்பு கேடாய் முடியும் என்பார்கள். அது தனலட்சுமி கொலையில் நிரூபணமாகி இருக்கிறது.